சில நேரம் இவங்க காலையில ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்புனாங்கன்னா லஞ்ச் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அந்த நேரத்துல எல்லாம் எனக்கும் பாப்பாக்கு மட்டும் தாங்க சமையல் பண்ற மாதிரி இருக்கும். சரி நம்ம தானே பாத்துக்கலான்ட்டு அலுப்புப்பட்டுட்டு சமைக்காம விட்டுருவேன். பட் இதுவே அந்த வாரத்துக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சமைக்கலன்னா கெட்டு போயிடுமேன்றதுக்காகவாவது நம்ம சமைச்சு சாப்பிட்டுருவோம். நான் இப்படிதாங்க. சோ வீக்லி ஒன்ஸ் காய்கறி வாங்கிடணும்ன்றதுல உறுதியா இருப்பேன். இப்ப கொஞ்ச நாளா போக முடியறது கிடையாது. வீட்ல இருந்து கொஞ்சம் நடந்து வந்தோம்னா எல்லா ஷாப்பும் அவைலபிளா இருக்குங்க. சோ நாங்க நடந்தே வந்துட்டோம். பாப்பா மட்டும் அவளோட சைக்கிள்ல ஓட்டிட்டு வந்தா. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியிலேயே ஒரு பேக்கரி இருக்குங்க. நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அதை ஓபன் பண்ணாங்க. அப்படியே அதுலயும் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துடலான்ட்டு போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம இந்த ஏரியாவுக்கு வீடு பார்க்க வரும்போதெல்லாம் பக்கத்துலயே வெஜ் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. அடிக்கடி நம்ம வெளில போய் சாப்பிடலான்னு பேசி வச்சுக்கிட்டோங்க. பட் இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா வெளியில போய் சாப்பிடுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. சோ பக்கத்துல இருக்கிறதே இன்னும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. டைம் கிடைச்சா போய் பார்க்கணும். கேரட் பீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை தவிர்த்து மத்த எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேக் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. லிங்க் தேவைப்படுதுன்னா கேளுங்க, டிஎம் பண்ணி விட்டுறேன்.